யூஸ்வலாக நான் ப்ரிப்பேர் பண்ணுற சிக்கன் கிரேவி ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். அன்றைக்கி ஒரு 1/2 kg கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் மேரினேஷன் மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். பட் கொஞ்சமாக சால்ட் அண்ட் மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓரமாக எடுத்து வச்சிடுறேன். 3 பெரிய வெங்காயம், 2 சின்ன சைஸ் தக்காளி அண்ட் 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் அண்ட் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் காரத்துக்கு 1 பச்சை மிளகாய் போல் நான் எடுத்திருக்கேன். இதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு 3 to 4 மினிட்ஸ் கிட்ட மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு 5 to 10 மினிட்ஸ் கிட்ட மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். சிக்கன் மசாலா இதில் நான் ஆட் பண்ணல, ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 1 கிராம்பு, 2 பட்டை அரைச்சி எடுத்துக்கிறேன். சிக்கன் நல்லா பாயில் ஆனதும் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுது ஆட் பண்ணி 3 to 4 மினிட்ஸ் கிட்ட நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அன்றைக்கி சப்பாத்தி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிட்டேன்.